தர்மபுரி சட்டமன்றம் தொகுதி விஐபி சட்டமன்ற தொகுதியாக பார்க்கப்பட முக்கிய காரணம் இங்கு பாமகவின் தற்பொழுதைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் மனைவியும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரும் வன்னிய சமூக மக்களுக்காக பல போராட்டங்கள் முன்னிறுத்தி சமூக போராளியாக திகழும் டாக்டர் ராமதாஸ் அவர்களின் மருமகளுமாகிய சௌமியா அன்புமணி போட்டியிடுவதே எதிர்பார்ப்புக்கு முக்கிய காரணம். இவரை எதிர்த்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் டாக்டர் ஏஆர் இளங்கோவன் போட்டியிடுகிறார். அது மட்டுமல்லாமல் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அம்மையார் சசிகலா அவர்களின் சார்பில் சரவணன் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இவருக்கு தேர்தலில் கேஸ் சிலிண்டர் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. சரவணன் என்பவர் இந்த தொகுதியில் நன்கு அறிமுகமானவர். பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ச்சியில் மிக முக்கிய பங்காற்றியவர் என்பது இவரின் மிகப்பெரிய பலமாக உள்ளது. அன்புமணி தரப்பு பாமகவினர் சௌமியா அன்புமணி எளிதில் வெற்றி பெற்று விடுவார் என்று வெளியில் கூறிக்கொண்டாலும் சௌமியா அவர்களுக்கு வெற்றி என்பது மிக கடினமே என்று தெரியாமல் இல்லை. டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணிக்கு இடையே ஏற்பட்ட மோதலுக்கு மிக முக்கிய பின்புலமாக இருந்தவர் சௌமியா அன்புமணி என்பது ராமதாஸ் மற்றும் பாமக உண்மையான விசுவாசிகளின் குற்றச்சாட்டு. ராமதாஸ் மற்றும் அன்புமணி மோதலை அவ்வளவு எளிதாக கடந்து சென்றுவிட முடியாது. காரணம், அவ்வளவு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை டாக்டர் ராமதாஸ் அன்புமணி மற்றும் சௌமியா அன்புமணி மீது சுமத்தியுள்ளார். அதை இன்றளவும் சமூக வலைதளங்களில் காணலாம். ஒவ்வொரு கிராமமாக சைக்கிளில் சென்றே கட்சியை வளர்த்த ஐயா ராமதாஸ் அவர்களை தலைவர் பதவியிலிருந்து தூக்கிவிட்டு கட்சியை கைப்பற்றியதும் வயது குறைவானவர்களே. ஐயாவை ஒருமையில் பேசியபோது அதை கண்டிக்காமல் இருந்ததும் சமுதாய மக்களின் மனதில் நெருப்பாய் எரிந்து கொண்டுள்ளது. இது நிச்சயம் இந்த தேர்தலில் அன்புமணி தரப்புக்கு எதிராக எதிரொலிக்கும் என்பது சமுதாய மக்களின் கருத்து. அது மட்டுமல்ல, இந்த தொகுதியில் சரவணனை ஆதரித்து டாக்டர் ராமதாஸ் தீவிர தேர்தல் பரப்புரை செய்யவுள்ளார். இது மேலும் அன்புமணி தரப்பு பாமக வாக்கு வங்கியை பாதிக்கும். தாய் என்னன்னு சொல்லுவாங்க? உங்க தாய் என்னன்னு சொல்றீங்க? கடவுள்னு சொல்றேன். சரியா? மோர்தன் சமாச்சாரத்தை பேசினாங்க. எல்லாரும் பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க, ஏன்பா ஓம் 2வது மகளை போட்டிருந்தா நீ சும்மா இருப்பியா? பேசாம தான் இருந்திருப்பேன், அந்த பொறுப்புக்கு அப்படின்னு சொன்னதான் அங்க உட்காந்து பாட்டில தூக்கி அம்மா மேல அடிச்சான். நல்ல வேலை அவங்க மேல படல, செலுத்தல பட்டு. எதை சொல்ற, அதெல்லாம் ஒரு சாம்பிள். என்னிடம் இவர் தருமபுரியில் நிற்க போகிறான் என்று பல காலம் தொடர்ந்து சொல்லி வந்து அங்கேதான் நின்னான். அரசியல இங்க வந்த போது நான் கேட்டேன் அதை தேர்தல் அரசுல தருமபுரியில யார் நிற்கிறது? நான் அப்புறம் பார்த்தா காலையில அங்க ஒரு கோஷம், பாரத் மாதாக்கு ஏன்னு அங்க நீங்க புலனம் போட்டுக்குத அந்த இடத்துல கோஷம் எனக்கு இருந்தது. என்னடா இது? அப்புறம் விருந்துக்கு ஒருத்தர் கூப்பிட்டுருக்காங்க. எல்லாம் 64 வகையான பதார்த்தங்கள் அது எல்லாம் போட்டு அவருக்கு சாப்பாடு டிஃபன் கொடுத்தாங்க. அதுவும் எனக்கு தெரியாது. அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா, நான் நிக்கல, சுயமையா தான் நிற்குதுன்னு சொன்னாங்க. நாங்க பொதுக்குழுல சொன்ன மாதிரி நம் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு எதிர்மாறாக நிற்கக்கூடாதுன்னு அப்படின்னு நான் சொன்னேன். அதன் பிறகு தருமபுரிக்கு வேட்பாளரையும் அறிவிச்சிட்டோம். அரசாங்கம்னு ஒரு பையன், அது ஊடகங்கள்லாம் வந்துருந்து அவர் தான் வேட்பாளர் அப்படின்னு. அப்புறம் என்னுடைய சின்ன மகள், பெரிய பேரன் எல்லாம் சேர்ந்து என்கிட்ட கெஞ்சினா போதுமா, குத்தாடி வாதாடி எல்லாம் பண்ணி, சரி இவ்வளோ நேரம் குத்தாடுறீங்க, வாதாடுறீங்க, பேசுறீங்க, சரி போய் நிற்க நின்று தான் போட்டோம் அப்படின்னு சொல்லிடலாம். அவன் போய் எங்க
அந்த அந்த மூலையில் இருக்கிற ரூமில் அன்புமணிகிட்ட சொல்ல, அப்பா மாற்றிக்க மாட்டார், அவர் உறுதியாக நிற்பார், நம்ப முடியாது அப்படின்னு. அப்புறம் என்ன சொன்ன, உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு. அப்புறம் சௌமியா வந்தது. அப்புறம் நான் சொன்னேன் அந்த விருந்து. அப்புறம் பேசி என்னை கையெழுத்து போட வைத்தார்கள். நான் தான் கையெழுத்து போட்டேன். இங்கு தவேக சார்பிலும் நாம் தமிழர் கட்சி சார்பிலும் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவதாலும் பெரும்பாலான வன்னிய சமுதாய இளைஞர்கள் வாக்கு விஜயின் தவேக மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சியை நோக்கி செல்வதால் சௌமியா அன்புமணி வெற்றி என்பது மிக கடினமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் போட்டியிடும் டாக்டர் இளங்கோவன் மண்ணின் மைந்தர் என்பதும் பல ஆண்டுகளாக ஏழை எளியவர்களுக்கு மருத்துவம் செய்து தொகுதி மக்களிடையே நன்கு பரிசித்தியமானவர், எளிதில் அணுகக்கூடியவர் மற்றும் கூட்டணி பலம் போன்றவை இவரை தர்மபுரியில் தொகுதியில் எளிதில் வெற்றி பெற வைத்துவிடும் என்பதே கள நிலவரம். தர்மபுரியில் முரசு சத்தம் பலமாக ஒலிக்கிறது. புதிய வழி இதுவே. கொட்டும் முரசு, கொட்டும் முரசு, மக்களின் இதயம் முழங்கும் முரசு. கொட்டும் முரசு, எழுச்சி முரசு, நாளை உருவாக்கும் வெற்றி முரசு. வாக்கு ஒரு சக்தி, அதை நாம உணர்ந்தோம். குரல் இல்லாதோர்க்கு குரல் கொடுக்க கொட்டும் முரசு நம்முடன் நிற்க. பசியை துடைக்கும் பாதை தேடி, பாதை இல்லாத இடத்தில் வழி தேடி, மக்களின் நம்பிக்கை கையில் எடுத்து